Hi everyone. So இன்னைக்கு வீடியோல have and had உடைய another meaning தான் பார்க்க போறோம். Have and hadனா லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இருக்கிறது இருந்தது அப்படிங்கற மீனிங் வந்து பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கூட பார்த்தோம். பட் அதனுடைய another word என்ன அப்படினா he have அப்படினா சாப்பிடுவது அப்படின அர்த்தம். had அப்படினா வந்துட்டு சாப்பிட்டேன் பாஸ்ட்ல சொல்றது. ஓகேவா? இப்போ சாப்பிடு அப்படினு சொல்றதுக்கு ஒரு ஆக்ஷன் வேர்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? eat அப்படிங்கற ஆக்ஷன் வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஆக்ஷன் வேர்ட் வந்து அந்த verb form வந்து first form second form third form னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். first form eat உடைய first form வந்து eat, second form வந்து ate, third form வந்து eaten. eat, ate, eaten. ஓகே. சோ இதுல eat அப்படிங்கற first formக்கு பதிலா தான் நாம வந்து have யூஸ் பண்ணனும். ate and eaten அப்படிங்கற second form and third formக்கு பதிலா தான் நாம வந்து had யூஸ் பண்ணனும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. eat க்கு பதிலா have யூஸ் பண்ணனும். ate and eaten க்கு பதிலா நாம வந்து had யூஸ் பண்ணனும். ஓகேவா? சோ listen. இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாப்போம். அப்போ உங்களுக்கு அது தெளிவா புரியும். எங்க என்ன சிச்சுவேஷன்ல அத யூஸ் பண்ணனும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். See the first example. Come and eat your lunch. Come and eat your lunch அப்படினா வா வந்து உங்க லஞ்ச் சாப்பிடு அப்படின அர்த்தம். இந்த இடத்துல வந்து eat க்கு பதிலா நாம என்ன யூஸ் பண்றோம்? have யூஸ் பண்றோம். eat க்கு பதிலா நாம என்ன யூஸ் பண்றோம்? have யூஸ் பண்றோம். சோ நீங்களும் சொல்லுங்க. Come and have your lunch. வா வந்து உங்க லஞ்ச் சாப்பிடு. Have your lunch அப்படினு சொல்லலாம். Have some snacks அப்படினா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடு. Have some cup of coffee அப்படினா ஒரு கப் காஃபி சாப்பிடு அப்படினு சொல்றது. Let's have dinner அப்படினா நம்ம வந்து டின்னர் சாப்பிடலாம். Let's have dinner together அப்படினா நம்ம எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படினு சொல்றது. ஓகே. சோ இந்த இடத்துல eat க்கு பதிலா நம்ம வந்து have வந்து யூஸ் பண்றோம். ஓகே. சரி. இது வந்து பிரசன்ட்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு have யூஸ் பண்றோம். இதே பாஸ்டா இருந்துச்சு. பாஸ்ட்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? நேத்து நான் ஒரு மாம்பழம் சாப்பிட்டேன் அப்படினு சொல்றோம். இது வந்து past action இல்லையா? இந்த இடத்துல இது நம்ம வந்து I ate mango yesterday அப்படினு சொல்லுவோம். இதுல ate க்கு பதிலா தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? had யூஸ் பண்றோம். ate க்கு பதிலா என்ன யூஸ் பண்றோம்? had யூஸ் பண்றோம். See here, I had biryani. நான் பிரியாணி சாப்பிட்டேன். நான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? I had அப்படினு யூஸ் பண்றோம். இந்த இடத்துல had க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ate யூஸ் பண்ணுவோம். I ate biryani அப்படினு சொல்லுவோம். அந்த ate க்கு பதிலா தான் நம்ம had யூஸ் பண்றோம். See the next example. Yesterday I had breakfast at 8 o'clock அப்படினு இருக்கு. நேத்து 8 மணிக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். நேற்று நான் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படினு சொல்றோம். அப்போ yesterday I had breakfast at 8 o'clock. Today I had coffee at Aarti hotel. இன்னைக்கு நான் ஆர்த்தி ஹோட்டல்ல காஃபி சாப்பிட்டேன் அப்படினு சொல்றாங்க. அப்போ நான் சாப்பிட்டேன் அப்படிங்கற இடத்துல எல்லாம் வந்து I had அப்படினு யூஸ் பண்றோம். இனி யாராவது உங்ககிட்ட சாப்பிட்டீங்களா அப்படினு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? Yes I had. Yes I had my breakfast. Breakfast சாப்பிட்டீங்களான்னு கேட்டா yes I had my breakfast. Lunch சாப்பிட்டீங்களா அப்படினு கேட்டா yes I had my lunch அப்படினு சொல்லலாம். அப்படி இல்லனா yes I had snacks அப்படினு சொல்லலாம். Yes I had my food அப்படினு சொல்லலாம். அப்படி இல்லனா நான் சாப்பிட்டேன் அப்படினு சொல்றதுக்கு yes I had அவ்வளவுதான். அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ இதே வந்து இவ்ளோ நேரம் நம்ம வந்து நான் சாப்பிட்டேன் அப்படினு சொல்லி பார்த்தோம். இதே நான் சாப்பிடல, நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்றதை எப்படி சொல்லலாம்? I had அப்படினு சொல்லி யூஸ் பண்ணோம். நான் சாப்பிட்டேன்றதுக்கு I had யூஸ் பண்ணனும் அப்படினு பார்த்தோம். இதே நான் சாப்பிடல அப்படின்றதுக்கு அது கூட no சேர்த்து I had no னு சொல்லணுமா? கிடையாது. no அப்படி யூஸ் பண்ண கூடாது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் had அப்படிங்கற வேர்டை எப்படி பிரிக்கணும் அப்படினு. had அப்படின்றது எப்படி பிரிக்கணும்னா did plus have அப்படினு சொல்லி பிரிக்கணும். had அப்படிங்கற வேர்டை did plus have அப்படினு சொல்லி பிரிப்போம். அதே மாதிரி had no அப்படின்றத did plus not plus have அப்படினு சொல்லி பிரிக்கணும். அப்போ இந்த இடத்துல இத நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படினா didn't have அப்படினு சொல்லி யூஸ் பண்ணுவோம். had no க்கு பதிலா didn't have அப்படினு சொல்லி யூஸ் பண்ணுவோம். See here, I didn't have breakfast today. நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. I didn't have breakfast today அப்படினு சொல்லி யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல I க்கு பதிலா நீங்க வேற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிருக்கேன். I, we, you, they, he, she, it நேம் யூஸ் பண்றது. சோ அந்த சப்ஜெக்ட்டை இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணி I didn't have breakfast today அப்படினு சொல்லி இதுக்கு I க்கு பதிலா வேற சப்ஜெக்ட் நீங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நான் சாப்பிடல அப்படிங்கற விஷயத்தை வந்து ரெண்டு விதமா கன்வே பண்ணலாம். ஒன்னு என்னன்னா I didn't have, இன்னொன்னு என்ன அப்படினா I haven't had. haven't had அப்படின்றது எப்படினா haven't had எப்படி யூஸ் பண்ணுவோம்னா have plus not plus eaten அப்படிங்கற ஃபார்ம் வரும். ஓகேவா? அதாவது have plus not plus verb third form. சோ இங்க இருக்கு பாத்தீங்களா? eat உடைய third form என்ன? eaten. சோ அப்போ eaten க்கு பதிலாவும் ate க்கு பதிலாவும் தான் நம்ம வந்து had யூஸ் பண்றோம். அப்போ இந்த have
இங்கே verb 3ல இந்த ஈட்டனுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல had யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த 2 வேளை வந்து நம்ம அதை கன்வே பண்ணலாம், சாப்பிடவில்லை அப்படின்ற விஷயத்த. ஓகேவா? ஸோ see here, I haven't had breakfast today. நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலை. ஸோ இந்த 2 விதத்தில் நம்ம வந்து கன்வே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதை நான் வந்து அந்த ஸ்ட்ரக்சரோடு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல நான் சாப்பிட்டேன் அப்படின்னு இருக்கு, இது சாப்பிடவில்லை அப்படின்ற விஷயத்த 2 விதமாக நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள். see here. ஸோ இங்கே நான் என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமோ அந்த எல்லா சப்ஜெக்ட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த தமிழ் மீனிங்கோட சொல்கிறேன் பாருங்கள். I hadனா நான் சாப்பிட்டேன். we had அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டோம். அடுத்து you had அப்படின்னா நீ சாப்பிட்ட, இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். they had அப்படின்னா அவர்கள் சாப்பிட்டார்கள். he had அப்படின்னா அவன் சாப்பிட்டான். she had அப்படின்னா அவள் சாப்பிட்டாள். it had அப்படின்னா அது சாப்பிட்டது. ராஜு சாப்பிட்டான். I had a cup of coffee. நான் ஒரு கப் காஃபி குடித்தேன். அப்போது we had milk. நாங்கள் பால் வந்து சாப்பிட்டோம். அடுத்தது you had பிரியாணி. நீ பிரியாணி சாப்பிட்ட. இந்த மாதிரி ஹேடுக்கு பக்கத்தில் நீங்கள் சாப்பிட விஷயங்களை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதே சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல எப்படி சொல்லுவோன்னா, இதில் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணுவோம். என்னென்னா நம்ம வந்து இந்த இடத்துல haven't யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல அதுக்குன்னு எல்லா சப்ஜெக்ட் கூடவும் நம்ம have யூஸ் பண்ணலாமா? நோ, கூடாது. இந்த இடத்துல ஐவியூதே வந்தால் தான் haven't hadன்னு சொல்லணும். he sheet நேம் வந்துச்சுன்னா hasn't had அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், I haven't had my breakfast. நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னு சொல்லணும். we haven't had breakfast. நாங்கள் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலை. you haven't had breakfast. நீங்கள் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலை. they haven't had breakfast. அவர்கள் இன்று பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவில்லை. அடுத்தது he hasn't had breakfast. அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. he hasn't had breakfast அப்படின்னா அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அடுத்து she hasn't had breakfast. அவள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. it hasn't had breakfast அப்படின்னா அது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ராஜு hasn't had breakfast அப்படின்னா ராஜு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதே இந்த இடத்துல haven't hadக்கு பதிலாக இந்த விதத்துலேயும் சொல்லலாம். didn't have வந்து யூஸ் பண்ணலாம். பட் didn't have வந்து காமன், எல்லா விஷயத்துக்கூட எல்லா சப்ஜெக்ட் கூடவும் வந்து நம்ம didn't have வந்து யூஸ் பண்ணலாம். I didn't have my breakfast. நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் no, I didn't have my breakfast அப்படின்னு சொல்லலாம். we didn't have my breakfast அப்படின்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலை. you didn't have breakfast அப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலை. they didn't have breakfast அப்படின்னா அவர்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவில்லை. he didn't have breakfast அப்படின்னா அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலை. she didn't have breakfast அப்படின்னா அவள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவில்லை. it didn't have breakfast அப்படின்னா அது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலை. நேம் ராஜு didn't have breakfast அப்படின்னா ராஜு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவில்லை. ஸோ இது எல்லாமே வந்து நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடலை, இந்த விஷயம் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதை வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு எப்படி கேட்குறது? நீங்கள் சாப்பிட்டீங்களா, அவர்கள் சாப்பிட்டார்களா, அவன் சாப்பிட்டானா, இதை எப்படி ப்ரொஃபஷனல் வேல வந்து கேட்குறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.